சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கெங்கு கிளைகள் உள்ளன? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. உங்கள் சித்த வைத்தியசாலை பற்றி. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எனது முப்பாட்டனார் 1875ஆம் வருடம் முதல் இந்த சித்த வைத்திய ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 18 சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்ச ஓலைச்சுவடியின் ரகசியங்களை படித்து கை தேர்ந்த ஒரே காரணத்தினால 18 சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர் மலைக்கு அடிவாரத்தில் இந்த சித்த வைத்திய தொழிலை ஆரம்பித்து நடத்தி வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருமே இந்த சித்த வைத்தியத்துக்கு உண்டான மகத்துவத்தை, இவங்கெல்லாம் நல்ல முறையில் சித்த வைத்தியம் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட போனால் எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தி கொடுப்பாங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் நல்ல முறையில் செஞ்சு நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு கொடுப்பாங்க, இவங்களை நம்பி நம்ம சித்த வைத்தியம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்கள் மேலே அசைக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்த ஒரே காரணத்தினால தான், அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுனால தான் 7 தலைமுறையாக தொடர்ந்து இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் வளர்ந்து வந்திருக்கு. இந்த பெருமை எல்லாமே என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்களுக்கு தான் சேரும். அவங்களுக்கு எல்லாமே நன்றியை தெரிவித்து என் குடும்பத்தார் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒவ்வொரு வியாதியும் குணப்படுத்தி கொடுக்காம ஏமாற்றி வந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஸ்தாபனம் வளர்ந்துருக்காது. நல்ல முறையில் சிகிச்சை பண்ணி பேரும் புகழோடு விளங்கினதுனால தான் இந்த அளவு உயர்ந்து நின்றுட்டுருக்கும். எங்கள் சித்த வைத்தியத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒத்துழைப்பு தருகிறார்கள்? நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தமிழ்நாட்டில் என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் யாவரும் எங்களுடைய சித்த வைத்தியசாலைக்கு, சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலைக்கு சரியான மகத்துவத்தை கொடுத்ததுனால இவங்கெல்லாம் நல்ல முறையில் சித்த வைத்தியம் செய்வாங்க, தமிழ்நாட்டில் விவரம் தெரிஞ்சவங்க, மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்சவங்க, இவங்களால எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த சித்த வைத்திய தொழிலை இன்றைக்கி இந்த அளவு அற்புதமாக எங்களால் செஞ்சு வர முடியுது. அவங்க கொடுத்த ஊக்கம், அவங்க எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒன்றே
எங்களை இத்தனை தலைமுறையாக இந்த சித்த வைத்தியசாலையை நடத்தி வந்துட்டு இருக்க முடியுது. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள என் சொந்தங்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் என் குடும்பத்தார் ஒன்றிய நன்றியும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சேலம் தாத்தா, குழந்தை பாக்கியத்திற்கு தகுதி இல்லாத ஆண்களுக்கு சொல்வது என்ன? என் மகன் போன்ற வாலிபர்கள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, கை நாட்டாக இருந்தாலும் சரி, படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, பெரிய மேதாவியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உன் உடம்புல விந்து கட்டுப்பாடு இல்லை, நீ இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, உனக்கு ஒரே ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபட்டு மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லைங்கும் போது தெரிஞ்சுட்டு நீ மனைவியை கூட்டிகிட்டு எதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற? எதுக்காக நீ போகிறேன்னு கேட்குறேன் நான். சிந்திக்க மாட்டியா நீ? இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கீங்களே, எனக்குன்னு தாத்தா அழுவுறடா, சண்டை போடுறடா, திட்டுறடா, கெஞ்சறடா, காலில் உழுது கெஞ்சாத குறையாக கேட்குறேன்டா. தமிழ்நாட்டில் இருக்க சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த சித்த வைத்தியம், ஏண்டா கண்ணு இப்படி பண்ணி தொலைகிறீங்க? ஏண்டா கண்ணு இப்படி பண்ணி தொலைகிறீங்க? மனசுக்கு வேதனையாக இருக்குடா, வருத்தமாக இருக்குதுடா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் ஃபைல் எடுத்துகிட்டு சுற்றுறீங்க, எங்கே பார்த்தாலும் ஃபைல் எடுத்துகிட்டு சுற்றுறீங்களே. முதல்ல நல்லா இப்போ கேட்டுங்க, இப்போ மீண்டும் சொன்னதையே நான் திரும்ப சொல்கிறேன். கீரல் உளுந்த இருக்காடு மாதிரி சொன்னதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பண்ண கேட்டுங்க, ஏன்னா உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கடைக்கால் போடுற அப்படின்னா நல்ல முறையில் கடைக்கால் போட்டீங்கன்னா தான் நீ 5 மாடி 8 மாடி 10 மாடி கட்டடத்தை நீ கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது உன் சந்ததி, உனக்கு பேர் சொல்ல புள்ள, உனக்கு சந்ததி உன் பேர் சொல்ல புள்ள வரணும் அப்படின்னா உன் உடம்புல வந்து திடகாத்திரமாக உடம்பை வச்சுக்கிட்டு அதில் வேணுங்கிற அளவு விந்து உற்பத்திங்கிறத பண்ணிக்கிட்டு அந்த விந்துங்கிறது இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதியான விந்து கையில் எடுத்தால் கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு திக்னஸோடு இருக்கிற விந்தில் கர்ப்பணுக்கள் இருக்கும் பாரா கண்ணு, அட்டா அந்த அளவுக்கு கர்ப்பணுக்கள் இருக்குண்ணா. ஊர்ந்து போகிற தன்மையிலிருந்து எல்லாமே அப்படியே அழகாக லட்டு மாதிரி இருக்கும். உன் உடம்புல மட்டும் விந்தை சேமிப்பு பண்ணி வச்சின்னா அந்த விந்தை கையில் எடுத்தினா கூட ஒட்டக்கூடாது, பவுன் கலரில் இருக்கணும். அதில் இருக்கும் பார் கர்ப்பணுக்கள், அடாடாடா, அந்த கர்ப்பணுக்கள் ஊர்ந்து போகிற தன்மையோடு இருக்கிற கர்ப்பணுக்கள்கிட்ட நீ மனைவிக்கிட்ட ஒரே ஒரு முறை மட்டும் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த மனைவி போதுமாமா அப்படிங்கும் போது நீ அடையிற மகிழ்ச்சி இருக்கு பார். போதுமாமான்னு சொல்லி நீ விந்து வெளி வரும்போது அந்த பெண் உறுப்பு வழியாக அந்த டியூபுக்குள்ளே போய் கர்ப்ப பையை அடையும் போது அடடடடா, என் மகள் போன்ற தெய்வங்கள் அந்த விந்து கர்ப்ப பையை போய் அடையும் போது அடையிற மகிழ்ச்சி இருக்கு பார். அந்த மாதிரி அதிர்ஷ்டமான பெண்ணுங்கள்டா, எங்கள் தங்கமான பெண்கள்டா. எந்த பெண்களை வீண் பண்ணாதீங்கடா, வாழ்க்கையில் வீண் பண்ணாதீங்க. குழந்தை இல்லை நீங்கள் வந்துகிட்டு இருக்கிற சிகிச்சைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் பார்த்தா பைத்தியம் பிடிச்சி போன மாதிரி ஆகிடுதுடா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி போடுறா. ஏண்டா கண்ணே வீண் பண்ணுங்க? தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணீங்க, ஒத்துக்கிறேன் நான். தெரிஞ்சோ தெரியாமல் தான் தப்பு பண்ணீங்க. அது இந்த தாத்தாட்ட வா, தாத்தா உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன். கர்ப்பணுக்கள் உற்பத்தி பண்ணுறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எந்த படித்து முடிச்சுட்டு வந்த சித்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காமல் சித்த வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவருக்கும் இந்த குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய கரு அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். சேலம் தாத்தா, 13 வயது முதல் 25 வயது வரை விந்து நஷ்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? சந்தேகமாக வந்துட்டு இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பசங்களும் வரும்போது எத்தனை வயசு 19லேருந்து 20, 22, 25 வயசுக்குள்ளே வர பசங்களை பார்த்தீங்கன்னா அட்டா உண்மையாலுமே எனக்கே மனசு தாங்க முடியல, அழுதுருவேன். சில நேரத்தில் நானே அழுதுருவேன் அந்த பசங்களை பார்த்தோன்னே. அட படுபாவீங்களா, ஏன்டா தப்பு செஞ்சுட்டீங்க, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னா? தாத்தா ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான் தாத்தா, ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான் தாத்தாங்கண்ணா. இன்னொருத்தனை கேட்டால் என் நண்பன் சொல்லி கொடுத்தான் தாத்தாங்கண்ணா. கெட்டு போகிறதுக்கு காரியங்களே கிடையாது. அதில் ஒரு சுகத்தை கண்டதுனால அந்த விந்தை வந்து வேஸ்டேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 4 முறை தப்பு செஞ்சுட்டு வராங்க. ஏன் நான் இவ்வளோ கடுமையாக பேசிகிட்டு இருக்கேன்னாக்க, இப்போ 10-15 நாளுக்குள்ளே வந்த கேஸுங்களை பார்த்தீங்கன்னா, வியாதிஸ்தர்களை பார்த்தீங்கன்னா, சிகிச்சைக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நான் முன்னாடி நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லியிருப்பேன், இந்த பழக்கத்தை வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தில் போகும், ஒன்றுக்களில் போகும், மலத்தில் போகும்னு சொல்லியிருக்கேன். தூக்கத்தில் போகும், சிறுநீரில் போகும், மலத்தில் போகும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி போச்சு அப்படின்னாக்க எப்போ போகும்? நீ 2 வருஷம் கைப்பழத்தில் செய்கிற, 4 வருஷம் கைப்பழத்தில் செய்கிற, 6 வருஷமாக கைப்பழத்தில் செஞ்சுட்டு வரும்போது உனக்கு இதில் தப்பு வந்துருச்சு, இனிமேல் ஐயோ கைப்பழத்திலே செய்யக்கூடாதா, இதெல்லாம் உடம்பு பாதிக்குது அப்படின்னு திருந்தலான்னு நீ மனசு வச்சு திருந்த போகிற. சாமி சத்தியமாக இனிமேல் கைப்பழத்தில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுற.
அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது உனக்கு திடீர்னு என்ன பண்ணுது? தூக்கத்தில் போகுது, ஒன்றுக்குள்ளே போகுது, தூக்கத்தில் போகுது, சிறுநீரில் போகுது, மலத்தில் போகும்போது என்ன ஆகும்? உன்னுடைய உடம்புல தானே அவ்வளோ சொட்டு 4.5 சொட்டு சக்தி வெளியாகுது. ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நீ தொடர்பு வைக்கிற சக்தி தூக்கத்தில் போகுது, ஒன்றுக்குள்ளே போகுது, மலத்தில் போகுது. அந்த மாதிரி மலத்தில் போயிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சியை சொல்லணுங்கிற வருத்தத்தில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வர பசங்க பூரா பார்த்தீங்கன்னா 25 வயசு 27 வயசுக்குள்ளே வர பசங்க பூரா அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு வராங்க. அது எப்படி பாதிக்கப்பட்டு வராங்க? இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். அந்த மாதிரி வலி வரும்போது பார்த்தீங்கன்னா காய் பகுதி ரெண்டும் எப்படி இருக்கும்னாக்க பந்து போல். ஏன்னா ஆண் குறி அப்படிங்கிறது உயிர்நிலை. ஆண் குறிங்கிறது உயிர்நிலை. அந்த உயிர்நிலையை படுபாவிங்க எவ்வளோ பாதுகாத்து வர வேண்டிய ஆண் குறியை அது ஏதோ ஒரு உணர்ச்சி தருது அப்படிங்கிறதுக்காக அந்த தப்பு செஞ்சு வாழ்க்கையை பாதிக்கும் போது பந்து போல் இருக்கிற 2 காய் பகுதியும் ஒன்றா இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காய் பகுதியை இவன் தப்பு செய்கிறான். 2 வருஷம் 4 வருஷம் நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், தப்பு செஞ்சு வரும்போது அது என்ன ஆகுது? விந்த பூரா வீண் பண்ணிட்டான். சுரண்டி எடுக்கிறான். சுரண்டி அந்த உணர்ச்சி வரலைன்னா கூட ஏதோ ஒரு படத்தை பார்த்து ஆபாசமான படங்களை பார்த்து அந்த சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணும்போது சுரண்டி வந்துடுறான். அப்போ அந்த காய் பகுதியில் சக்தி இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது? ஒன்று கீழே இறங்கிடுது, இது மேலேயே நின்றுட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணும்? இது கீழே இறங்கும், இது மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். இது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சியை தான் நான் இதில் சொல்கிறேன். இதில் தப்போ பொய்யோ மாற்று கருத்துக்களோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் எந்த பசங்களை பார்த்தீங்கன்னாலும் காய் பகுதி தொங்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்காங்களே ஒரே ஒரு பந்து மாதிரி இருக்கக்கூடிய பசங்க எவனுமே இன்றைக்கி அதிகமாக இல்லை. அவ்வளோ வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. சிகிச்சைக்கு வந்தவங்க 10-15 நாளுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வரும்போது ஏன்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க, இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னா அவன் என்ன சொல்கிறான்? அட போத்தாத்தா, நான் தப்பு செய்கிறேன் நீ பொருளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற. முன்னாடி நான் தப்பு செஞ்சேன், ஒத்துக்கிறேன். நான் தப்பு செய்யலைன்னு நான் சொல்லலை. ஏன்னா அன்றைக்கி அந்த ஒரு பையன் இதிலேருந்து வந்துடுறான். என்ன ஊர்? அசாமில் எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கான் போல் இருக்கு. அவன் பெரிய இன்ஜினியராக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கான், பெரிய போஸ்ட்டில் பதவியில் இருக்கிறான். அவன் சிகிச்சைக்கு வந்திருக்கான். அவன் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறேன், ஏன்டா இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, தாத்தா நான் திருந்தியே 6 வருஷம் ஆச்சு தாத்தா, கைப்பழக்கத்தில் செய்கிறது பாதிக்குது அப்படின்னு சொல்லி நான் திருந்தி 6 வருஷம் ஆச்சு. இப்போ எங்கள் அப்பா அம்மா மேரேஜ் பண்ணலான்னு இருக்கிறாங்க, அதுக்காக தான் உங்களை காட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. அட படுபாவி ஏன்டா வந்தேன்? இங்கே வராமையே போய் தொலைஞ்சிருக்கலாமே. எதுக்கு வந்தேன்? நான் இல்லை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். அதுக்கு நான் சொன்னேன், ஏன்டா நீ உட்கார்ந்துருக்கிற நிலைமை, உன் முகத்தினுடைய இது பாதிப்பு பார்த்தாலே தெரியுது. நீ இல்லைன்றதுக்கு தகுதி இல்லை, நீ மனசனாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. நீ எப்படா வெக்கங்கிட்டு மேரேஜ் பண்ண போகிற? ஏன்டா படுபாவி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுற அப்படின்னா. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்ச பொண்ணோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொண்ணு உன் பக்கத்தில் உட்காந்து உன் ஆண்குறியை தொடுதுன்னு வச்சுக்க. ஆண்குறியை தொட்டதுன்னா உன் ஆண்குறி ரப்பர் துண்டு மாதிரி இருக்கும். ஆண்குறி ரப்பர் துண்டு மாதிரி இருக்கும். ஐயோ ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக தாத்தா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆண்குறியை தொட்டு பார்த்தா ரப்பர் துண்டு மாதிரி தான் தாத்தா இருக்குது. அந்தளவுக்கு போயிடுச்சு தாத்தா அப்படின்னா, இந்த நிலைமையிலே படுபாவி திருமணத்துக்கு போகிற கேட்குறேன். என்னடா படிச்சிருக்கிற? படித்து என்னடா பிரயோஜனம்? சொல்ல, படித்து என்ன பிரயோஜனம்? உன் ஆண்குறி ஒரு பெண்ணு தொட்டாலும் சரி, நீ தொட்டாலும் சரி, ரப்பர் துண்டு மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா, அதில் போய் திருமணம் பண்ணி அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தி உனக்கு பேர் சொல்ல பிள்ளையை கொடுக்க முடியுமா? உனக்கு விந்தே உன் உடம்புல இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு சொல்கிறான் அந்த பையன், தாத்தா முன்னாடி தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? கைப்பழக்கத்தில் தவறு செய்யலைன்னு நான் சொல்லவே இல்லை. கைப்பழக்கத்தில் தினசரி செய்கிறேன். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட தான் செய்வேன் அப்படின்னா. ஏன்டா அது செஞ்சாக்கா பாதிப்பு தாண்டா, ஏன்டா அந்த மாதிரி செய்கிற? இவ்வளவு திருந்தி வந்துட்டேன், சாமி சத்தியமாக தப்பு செய்யலை தாத்தானுங்கிற. இப்போ கைப்பழக்கத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 3 முறை கூட செய்கிறேன்னு சொல்லிட்டு வெக்கமாக இருக்காது, இதாக இருக்காதுடா உனக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா. தாத்தா நான் கேட்குறேன், நீங்கள் என் மேலே கோவிச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்களுக்கு இவ்வளோ வயசாகி இவ்வளோ அனுபவம் இருக்குது இல்லை? கைப்பழக்கத்தில் செய்கிறேன்னு நான் சொன்ன உடனே நீங்களும் ஏமாந்து போய் ஏன்டா அது செய்கிற அப்படின்னு எனக்கு திட்டுறீங்க.
திட்டுறீங்கல்ல? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ 2-3 டிகிரி வாங்கியிருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்கிறவன் அந்த விந்து கைப்பழத்தில் செய்யும்போது அந்த விந்தை வீண் பண்ணுறதுக்கு விடுவேனா தாத்தா நான்? நீங்களும் தான் விவரம் தெரியாமல் அறிவு இல்லாமல் பேசுகிறீங்களே என்கிட்ட. ஒரு சொட்டு விந்தை கூட நான் வீண் பண்ண மாட்டேன் தெரியுங்களா உங்களுக்கு? ஏடா கைப்பழத்தில் செய்வங்கிற அப்புறமேல விந்தை வீண் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கைப்பழத்தில் செஞ்சால் விந்து வெளியே தான் ஆகுனேன். அதுதான் தாத்தா இல்லை, அதுதான் தாத்தா என்கிட்ட இல்லை. சொல்லு, அதுதான் என்கிட்ட இல்லை அப்படின்னா. அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். கைப்பழத்தில் செய்வானா, விந்து வீணாகிறதுக்கு இல்லையா? அடாடாடாடா, எப்படி சொல்லு பார்க்கலாம். அடாடாடா, அற்புதமான இதரா அப்படின்னா கைப்பழத்தில் நான் கூட செஞ்சுடுவேனே நான். இந்த அறிவு எனக்கே கூட இல்லையே, சொல்லு பார்க்கலாம் என்ன அறிவு? தாத்தா, ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட கைப்பழக்கம் செய்யும்போது அந்த விந்து எப்போ ஆண் உறுப்புலேருந்து வெளியே வருதுன்னு எனக்கு தெரியுதோ அப்போ இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவேன் தாத்தா. ஆண்குறிய இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவேன் தாத்தா. விட மாட்டேன் தாத்தா, விடவே மாட்டேன். 10 நிமிஷம் இல்லாமல் விட மாட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வைத்தியத்தை தானே, இவ்வளோ வயசாகி போச்சு இல்லை சொல்லுங்கள். 10 நிமிஷம் கழிச்சு நான் கையை எடுத்தேன்னா அந்த விந்து இருந்தால் தானே தாத்தா வெளியே வரும். அது திரும்ப போய் மறுபடியும் பழைய இடத்துல போய் சேர்ந்துக்குது. அந்த விந்து நான் கையை விட்டவுடனே போய் பழைய இடத்துல போய் சேர்ந்துக்குது. 10 நிமிஷம் பிடிச்சிக்கிட்டேன், அது எப்படி வெளிவரும்? ஒரே ஒரு சொட்டு கூட வெளிவராது தாத்தா. நானும் நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு சொட்டு கூட வரல. இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவோம், ஆண்குறி இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவோம். 10 நிமிஷம் விட மாட்டேன் நான். விட்டா தானே நீ வெளியே போவ, உன்னை விடுவேனா நான் அப்படின்னு பிடிச்சிக்குவேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விந்து ஒரு சொட்டு கூட வராது. அப்போ அதனுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்போ எனக்கு எப்படி விந்து நஷ்டம் வரும் அப்படின்னா, உடனே நான் என்ன சொன்னேன், உண்மையாலுமே இது நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு 75 வயசு தாண்டி போயிட்டுருக்கிறேன் நான். இந்த அசாமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன், படித்த பெரிய பதவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பையன், உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற பையனை எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் பார்க்குறாங்க. நான் நேராக என்னுடைய சீட்டை விட்டு எந்திரிச்சேன். எந்திரிச்சு போய் அந்த பையனுடைய காலை தொட்டு கும்பிட்டேன். தாத்தா தாத்தா நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா, இல்லைடா, நீ சொன்ன விஷயங்கள் உண்மையாலுமே என் வாழ்க்கையில் இதுவரையிலும் நான் கேட்காத விஷயத்தை இந்த காதில் கேட்க வச்சுருக்கிறேன். இதுவரையிலும் நான் இந்த மாதிரி கேட்காத விஷயத்தை என் காதில் கேட்க வச்சுருக்கிறேன். விந்து வெளிவராமல் இருக்கிறதுக்காக 10 நிமிஷம் அமைக்க பிடிச்சிக்குவேன், அப்புறம் விட்டால் அது தன்னால் போயிடும். அப்போ எனக்கு எப்படி தாத்தா பாதிப்பு வரும்? நீ கேட்ட இந்த நிகழ்ச்சி பெரிய ஆராய்ச்சிக்கு உண்டான விஷயண்டா, பெரிய ஆராய்ச்சிக்கு உண்டான விஷயண்டா அப்படின்னு தொட்டு காலை கும்பிட்டுட்டு அதே சமயத்தில் இன்னொன்று சொன்னேன். நீ நிச்சயம் பண்ண போகிற பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த நிச்சயம் பண்ண போகிற பொண்ணை நீ ஊருக்கு போனேன்னா தாத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்க சொல்லிட்டா, தற்கொலை பண்ணிக்க சொல்லிவிடு. தாத்தா இப்படி சொல்கிறீங்க, தாத்தா இப்படி சொல்கிறீங்கன்னா, டேய் நீ ஒரு முறை கூட அந்த பெண்ணுக்கிட்ட இல்லறம்பத்தியில் ஈடுபட முடியாதுடா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மேனேஜரை கூப்பிட்டேன். தம்பியை கொஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுருங்க அப்படின்னு. உடனே அழுக ஆரம்பித்தான். ஏப்பா அழுகிற அப்படின்னு. தாத்தா உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் அதை அசாமில் இருந்து லீவ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. கண்ணு உனக்கு சிகிச்சையே பண்ண முடியாதுடா, உனக்கு சிகிச்சையே பண்ண முடியாதுடா, அதனால தான் தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கினேன் போடா அப்படின்னா. எவ்வளவோ எங்கள் மேனேஜர்லாம் சொன்னாங்க, நீ வந்து வெளியே உட்காரு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு வெளியே இருந்து அப்படியே அனுப்ப சொல்லிட்டேன் நான். இன்றைக்கி அந்த மாதிரி தான் கண்ணு வேண்டாண்டா சாமி, டேய் தாமி வேண்டாண்டா, பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் சாதனை படைக்கக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணுவோம், சாதனையை பண்ணக்கூடிய அளவுக்கு வரலாம். நீங்கள்லாம் வருங்காலத்தில் உங்களுடைய சாதனைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்குண்டா கண்ணு. தப்பு மட்டும் செய்யாதீங்கடா, அந்த விந்தை மட்டும் வீண் பண்ணாதீங்கடா, கை பழக்கத்தில் செய்யாதீங்கடா, தவறான பெண்ணுக்கிட்ட போகாதீங்கடா, தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகாதீங்கடா, தூக்கத்தில் வெளிப்படுத்தாதீங்க, ஒன்றுக்குள்ள வெளிப்படுத்தாதீங்க, மலத்தில் வெளிப்படுத்தாதீங்கடா, விலமதிக்க முடியாத சொத்துரா கண்ணு. இன்றைக்கி 2 காய் பகுதியும் இப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்குறி இப்படி நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சின்னு வச்சுக்க. நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுன்னா உன் சொத்து பத்து நீ எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி, உனக்கு தங்கமான மனைவி அமைஞ்சிருந்தாலும் சரி, எதுக்குமே நீ மனைவிக்கு ஏற்ற புருஷனாகவே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆண்குறி தொங்கிடுச்சுன்னா உன் மனைவிக்கு ஏற்ற புருஷனாகவே உன்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி தொங்கி போச்சு அப்படின்னா உன்னுடைய கதை முடிஞ்சு போச்சு. உன்னுடைய கதை முடிஞ்சு போச்சு. நீ மனிதனாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. அப்படி தான் இன்றைக்கி 25 வயசு, 28 வயசு, 29 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி சிகிச்சைக்கு வரவங்க பூரா அதிகபட்சமாக இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. அதனால தான் நான் இன்றைக்கி சிகிச்சைக்கு வரவங்கள பார்த்தேன்னாவே எனக்கு ஒரு ஆளை பார்க்கும்போதே அவன் எப்படி இருக்கான் என்ன மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து சிகிச்சை பண்ண மாட்டேன், நீ எங்கே வேணுமாலும் போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நான் திரும்ப அனுப்பிச்சிருது. இன்றைக்கி அதிகபட்சமாக இன்றைக்கி இந்த சின்ன திரையை பார்த்துட்ருக்கிற என் பேர பசங்களுக்கும் சரி, மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சரி, தாத்தா வந்து அழுத்தம் திருத்தமாக கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. நீங்கள் சின்ன வயசு 22 வயசுலேருந்து தப்பு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் சிகிச்சைக்கு வரும்போது உங்களுடைய உடல்நிலையை தாத்தா பார்க்கும்போதே நீ எப்படி இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். உன்னுடைய ஆண்குறி வந்து 2 காய் பகுதியும் இப்படி இருக்கும்போது கீழே தொங்கிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் அதிகபட்சமாக வந்துட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்துட்டுருக்கிறவங்கள பார்த்தா நான் சிகிச்சை பண்ண மாட்டேன், என்னால் சிகிச்சை பண்ண முடியாது, அவங்கள குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சேலம் தாத்தா மகன் மகளுக்கு திருமணம் செய்ய விரும்பும் பெற்றோர்களுக்கு கூறும் அறிவுரைகள். கையெடுத்து கும்பிட்றேன் பெத்த தாய் தகப்பனார், பையனை பெத்த தாய் தகப்பனார் அத்தனை பேர்த்தை கையெடுத்து கும்பிட்றேன். உங்கள் திருமண மாதம் இப்போ வந்துருச்சு, உங்கள் பையனுக்கு வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பையனை மேல் வாரியாக எப்படிப்பா இருக்கிற, என்ன மாதிரி இருக்கிற, உடல்நிலை என்ன மாதிரி இருக்குது, கல்யாணத்துக்கு தகுதி இருக்கிறியா தகுதி இல்லையா, மேல் வாரியாவது கேட்டால் திருமணம் பண்ணுங்கள். அந்த மாதிரி கேட்காம திருமணம் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்கள் வாழ்க்கையும் வீணாகி குட்டிச்சேவராகி போய் சின்ன பண்ணமாயி உங்கள் குடும்ப கௌரவம் வீணாகக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டுருக்கோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்கள் பையன் அழகாக இருக்கான், லட்சணமாக இருக்கான், திருமண வயசு வந்துருச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி ஏமாத்திடாதீங்க, வாழ்க்கையை ஏமாந்து போயிடாதீங்க. திருமணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஏமாந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் பையனே இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, திருமணத்துக்கே தகுதி இல்லாத ஸ்டேஜில் இருக்கிறான், அவன் உடம்பை கூட அவனால் பார்த்துக்கிறதுக்கு தகுதி இல்லை, அவன் இல்லறம்பத்துக்கு ஈடுபட்டு ஒரு முறை கூட திருப்திப்படுத்துறதுக்கு தகுதி இல்லைங்கிறத வெளியே சொல்ல மாட்டான். ஏன்னா கௌரவம் குறைஞ்சி போயிடுவேன்னு பயந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுருவான். அதனால் தீர ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். ஏன் காரணம் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ பேரும் தங்கமான பெண்கள், ஒவ்வொரு பெண்களும் தங்கமான பெண்கள். அந்த பெண்களுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணப்படுத்தி நாசப்படுத்தி வீண் பண்ணிடாத, அந்த பெண்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி வீண் பண்ணிடாத. ஏன்னா ஒவ்வொரு பெத்த தாய் தம்பனாரும் ஒரு பொண்ணு பிறந்த உடனே அடடா மகாலட்சுமி பிறந்துட்டாலேன்னு சந்தோஷமாக வீட்டில் எல்லாமே கொண்டாடுவாங்க. அதே அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு விழா வச்சு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நல்ல முறையில் மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. அதே அந்த பொண்ணு படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறவங்கிற ஸ்டேஜில் வரும்போது ஆண்டவனே எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானா, நல்ல படிப்பறிவு உள்ளவன், நல்ல வேலையில் இருக்கிறவன், நல்ல வசதி உள்ளவன், நல்ல முறையில் குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி இருந்தானா என் பிள்ளை தங்கமாக போய் வாழ்ந்து நல்ல முறையில் இருப்பான்னு ஒவ்வொரு பெத்த தாய் தாப்பனாரும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாங்க தன்னுடைய தகுதிக்கு. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது கடைசியில் அவங்க அப்பா யாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல், அந்த உடல் நிலை சரியில்லாமல் உயிர் போகிற நேரத்தில் தான் பெண்ணை பார்த்தாங்கன்னா, பெண்ணை பார்த்த உடனே ஐயோ கடவுளே உயிர் போகிற நேரத்தில் அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெத்த தாய் தகப்பனார், ஆண்டவா நம்ம பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமையாமல் போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுற ரத்த கண்ணீர் இருக்க பாவண்டா. அந்த பெத்த தாய் தகப்பனார் மனசு எந்த அளவு வேதனைப்படும், வருத்தப்படும். சிந்தனை பண்ணி பார்த்தீங்களாடா, பையனை பெத்த தாய் தகப்பனார் தமிழ்நாட்டில் இருக்கீங்களே, சிந்தனை பண்ணி பார்த்தீங்களா? நீங்களா சிந்தனை பண்ணி பார்க்குறீங்களா இல்லையா? அந்த பெத்த தாய் தகப்பனார் உயிர் விடுற நேரத்தில் அழுகுறானே, பாவண்டா சித்திரவதை அனுபவிக்கிறான ஒவ்வொரு பெத்த தாய் தகப்பனாரும் பெண்ணை பெத்த தாய் தகப்பனாரும் நீங்கள் தமிழ்நாட்டில் சித்திரவதை பண்ணி சின்ன பின்னப்படுத்தி நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பசங்களும் திருமணம் பண்ணும்போது அவன் பையனை கேட்டுக்கலாம்லப்பா, கேட்காம விட்டுட்டியா? நீங்கள் அழுகுறாரு, அவர் பெத்த தாய் தகப்பனார், அந்த பிள்ளை பெத்த தாய் தகப்பனார் அழுகுறாரு. என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏன் மனசாட்சியே உங்களுக்கெல்லாம் இல்லையாப்பா? பையனை பெற்ற தாய் தப்பனாலாம் என்ன வந்துருச்சு உங்களுக்கு? மனசாட்சியே இல்லையா? ஏன் பையனை கேட்க முடியாதா? அதட்டி கேட்க முடியாதா உன்னை? ஏப்பா நீங்களாம் இந்த மாதிரி பண்ணி குட்டிச்சோர் பண்ணி சின்ன பண்ணப்படுத்தி பொண்ணை நாசப்படுத்துறீங்க? இந்த பொண்ணை விட்டுட்டீங்கன்னா இன்னொரு பொண்ணை கட்டுவீங்க, இன்னொரு பொண்ணை விட்டுட்டா இன்னொரு பொண்ணு கட்டுவீங்க. இந்த நினப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்காதீங்க. பெத்த தாய் தப்பா இந்த நினப்பை மனசில் வச்சுக்காதீங்க. மனசு சித்திரப்படுது, அது வேதனைப்படுது. பாவம் எல்லாம் அந்த பொண்ணை அழுவும் போது அப்பா போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அனாதரவாக எங்கேயுமே வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்னடா கண்ணு ஆகும்? அந்த பையனை பெற்ற தாய் தகப்பனார் வீட்டில் இருந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க, இந்த பிள்ளை அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா இவனோட இருந்தால் பல கதையை கற்பனை பண்ணி, ஏன்னா பொண்ணு மேலே சொன்னால் தான் அவங்களாம் தப்பிக்க முடியும்.
பொண்ணு மேலே ஒரு குறை சொன்னால் அவன் ஆம்பளைங்க தப்பிச்சிக்கலாம்ல அப்படிங்கிற நினைப்பில் தான் இன்றைக்கி எல்லாருமே பெண்கள் மேலே குறை சொல்லியே பண்ணுறாங்க. பத்திரமாத்த தங்கங்கள் பெண்கள், தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அத்தனை பேரும் பத்திரமாத்த தங்கங்கள். இப்போ வர தை மாதம் வந்துருச்சு, எத்தனாயிரம் பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகுதோ. ஆண்டவனே காப்பாற்றுப்பா, தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை காப்பாற்றுப்பா. உண்மையாலுமே நீ தான் காப்பாற்றணும், காப்பாற்ற விட்டுறதப்பா. மனசாட்சி இருக்காது தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும். இந்த தாத்தா சொல்கிற நிகழ்ச்சி இப்போ கேட்டிருக்கீங்க, கேட்டுட்டு இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் இப்போ இருந்து திருந்துங்கடா கண்ணு, திருந்துங்கடா. இதை குணப்படுத்தக்கூடிய வியாதிடா கண்ணு, இதை குணப்படுத்தக்கூடிய வியாதி சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆங்கில மருத்துவத்திலேயோ ஹோமியோபதி மருத்துவத்தில் போய் நம்பி ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை மீன் பண்ணி சின்ன பண்ணப்படுத்தி நாசப்படுத்திக்காதீங்கடா. தமிழ்நாட்டில் நீங்கள் முகாம்கள் நடத்துவதற்காக செல்லும் சுற்றுப்பயண விவரங்களை பற்றி கூறுங்கள். டாக்டர் அவர்கள் கீழ்க்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். திருப்பூர் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோட். தஞ்சை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காசி இன், தெற்கு ராம்பர்ட், பழைய பஸ் நிலையம், தஞ்சை. கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை 3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். விழுப்புரம் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், KK நகர். திருவள்ளூர் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை RM கெஸ்ட் ஹவுஸ், பழைய கலெக்டரேட் ரோட், காக்கலூர். மதுரை 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். கள்ளக்குறிச்சி 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். காஞ்சிபுரம் 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை வசந்த் வில்லா, TK நம்பி வீதி, வெங்குடி மருத்துவமனை மற்றும் பெண்கள் காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில். தேனி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம், மதுரை ரோட், தேனி. திண்டுக்கல் 8ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் எதிரில். திருவண்ணாமலை 9ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94 சின்னக்கடை வீதி. வேலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ரங்கா லாட்ஜிங் ஹவுஸ், நம்பர் 3, தென்னைமரம் தெரு. கடலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62 லாரன்ஸ் ரோட். சிதம்பரம் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஜெயராம் லாட்ஜ், 24 SP கோயில் தெரு. மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமல் லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில். வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500.